வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாகிரதையாக இருங்க, அடிக்கடி கையெழும்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளியோதரை, அதுக்கப்புறம் தேங்காய் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு கறி. எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக அவர் கேட்டுட்டு இருந்தார் மிளகு வடை. ஸோ இன்றைக்கி மிளகு வடை தான் பண்ண போகிறேன். நான் புளிக்காய்ச்சல் ஏற்கனவே காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன். நான் அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். சாதமும் உதிராக நல்லா வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரை கலந்துக்கலாமாங்க. இப்போ புளியோதரை ரெடியாக எடுத்து அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுது. ஸோ அதையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தது தேங்காய் சாதம் தான் கலக்க போகிறோம். தேங்காய் சாதமும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஒரு ரீகேப் சொல்லிடுறேன். தேங்காய் எண்ணெய் அடுப்பில் விட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. தேங்காய் நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் பார்த்து எடுத்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப வறுக்கக்கூடாது. அது நல்லா ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக பெரட்டிட்டு அப்புறம் மிளகு பொடி மேலாக போட்டுட்டு உப்பு சேர்த்து பெரட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தில் கலந்துட வேண்டியது, அவ்வளோதான். இப்போ நம்ம தேங்காய் சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுது, உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுது. தயிர் சாதம் ஆல்ரெடி நம்ம எப்பயுமே பிசைகிறது தான். நான் தயிர் சாதமும் ரெடியாக பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ நாம் மிளகு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் நைட்டே ஊற வச்சாச்சு. ஸோ அதனால் 6லேருந்து 7 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிய விட்டு இந்த பாருங்க எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம குறந்தான் அரைச்சிக்க போகிறோம். வேணும்னா தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். நாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நாம் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டோம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி குறன்னு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது மாதிரி கெட்டிமாக இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது. தண்ணி தெளித்து தான் நம்ம அரைக்கணும். இப்போ மிளகு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகு தான். ஸோ காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மாவு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியுதா? கெட்டிமாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டிமாக இருக்கணும். அப்போ தான் தட்ட முடியும். நான் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அதில் தட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் இருந்தால் அதில் நம்ம தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் தண்ணி தடவிட்டு அதுலேயும் தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தை நனைச்சிட்டு அதை புழிஞ்சிட்டு அதில் தண்ணி தொட்டு தான் நீங்கள் தட்டணும். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப மெல்லிசும் இல்லாமல் மீடியமாக பார்த்து தட்டிக்கோங்க. இந்த உளுந்து மிளகு வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம மீடியமாக வச்சுட்டு பொறுமையாக அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ வேக மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. புளியோதரை, தேங்காய் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு கறி, அதுக்கப்புறம் உளுந்து மிளகு வடை, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் புளியோதரையோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி உங்களுக்கு தேங்காய் சாதமும் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்.
டம்ளர் ஞாபகம் இருக்காடா உனக்கு? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிக்கில் வந்து குழந்தையா இருந்தப்போ இந்த டம்ளரில் கவு மில்க் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டம்ளரில் தான் குடிப்போம். இது வந்து யார் கொடுத்தாங்கன்னா பாலாஜி அம்மா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல, பாலாஜி உங்களுக்கு தெரியும், ரவா தோசை தட்டு இட்லிலாம் பண்ணி காமிச்சாங்க பாருங்கள். அவங்க அம்மா தான் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க நிக்கிலுக்கு. அவங்க ஞாபகார்த்தமாக இதை பத்திரமா வச்சுருக்கோம். அவனும் வந்து அழகாக ரொம்ப பத்திரமா சின்ன குழந்தையில குடிச்சிட்டு அப்படியே பத்திரமா வச்சுருக்கான் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் மில்க்கை கொடுத்து கவு மில்க்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் இதை நாங்கள். இப்போ நம்ம வந்து மாம்பழமும் பப்பாளி பழமும் சேர்த்து ஒரு மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். நான் வந்து பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மாம்பழமும் ஒரு பாதி பப்பாளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பால் வந்து காய்ச்சி பால் வந்து ஆற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சக்கரைலாம் நான் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் சுகர், அதாவது ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லைனா தேன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சக்கரையே சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா மாம்பழமும் பப்பாயாவுமே நல்ல ஸ்வீட்டாக இருக்குது, அதனால நான் இன்றைக்கி சுகரே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்மளுடைய மாம்பழம் பப்பாளி பழம் போட்ட மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிட்டு. ஈவினிங் வந்து சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். அதனால சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு மாவு வந்து பிசைஞ்சு வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து தொட்டுக்கருத்து பண்ண போகிறேன். மாவு பிசைஞ்சாச்சு, ஊறட்டும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மத்தியானமே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், பிசைஞ்ச மாவு ரெடியாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காயில் ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன். மீடியம் சைஸில் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன், அப்புறம் 3 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, சீரகம், தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தனியா பொடி, ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட போகிறோம், கசூரி மேத்தி, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த சைடு வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் வந்து வெண்டைக்காயை லைட்டாக அந்த எண்ணெயில் கலர் மாறாமல் அப்படியே பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்குது. இதில் வந்து தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. பட்டை, 2 கிராம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இங்கே எண்ணெய் காஞ்சிடுது. நம்ம வந்து வெண்டைக்காயை பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர் மாறாமல் அப்படியே லைட்டாக எண்ணெயில் போட்டு அப்படியே எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறல பாருங்கள், ரொம்ப பொரிச்சு எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கிடுது. தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வந்து வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். மூடி வச்சுருவோம், வதங்கின்னு இருக்கட்டும். இப்போ முந்திரி பருப்பை அரைச்சாச்சு. நாம்
இப்போ மூடி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் வதங்கிட்டான்னு பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இதில் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். தனியா பொடி. இப்போ வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் கசூரி மேத்தி, ட்ரை ஃபெனுக்ரீக் லீவ்ஸ், காய்ஞ்ச வெந்தய இலைங்க, அதை சேர்த்துக்கிட்டேன். இது சேர்ந்து ஒரு கொதி. இப்போ இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலான்னாலும் ஹாட் வாட்டர் விடுங்க. இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா பச்சை தண்ணி விட வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தாலே சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிடுது. சப்பாத்திக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி தான் அடுத்தது பண்ண போகிறோம். நிறைய கேட்டிருந்தீங்க சப்பாத்தி வந்து அப்படியே தானாகவே உருள்றது வந்து இடும்போது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ நான் இட போகிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு மாவை தொட்டுண்டு இந்த கை வந்து இப்படி தான் இருக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா உருண்டு வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கை வந்து சும்மா அப்படி சப்போர்ட்டுக்கு தான் இந்த கை வச்சுருக்கணும். நாம் இந்த கையில் தான் இப்படி உருட்டணும். தெரியுதா? இது அப்போ தான் உங்களுக்கு நல்லா உருண்டு வரும். ஒரு 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே டக்குன்னு வந்துடும். இந்த கையை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கை இதில் தான் நம்ம பண்ணோம். அவ்வளோதான், கல் காஞ்சிடுது. எடுத்துருவோம். இதில் மேலாக நெய் தடவிடுவோம். அடுத்ததையும் போட்டுக்கலாம். ஸோ வெண்டைக்காய் கிரேவி பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி குக்கிங் ப்ளாக் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எப்பயும் கை அலம்புங்க, அடிக்கடிக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.